ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 2Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது டோட்டல் நம்பர்ஸ்க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 31/7/2025க்கு கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டோட்டோக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4D = 2Dன்னு கொடுத்துருக்கோம் நண்பா. ஸோ இதே மெத்தடை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக எடுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4D நம்பர்ஸில் டோட்டல் சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம டோட்டல் நம்பர்ஸ்குள்ளே கொண்டு போவோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஜோடியாக இருக்கிற நம்பர்ஸை ஃபுல்லாத்தையும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த 2 நம்பர்ஸ் வச்சு விளையாடுறவங்களுக்கு இது நல்ல கெஸ்ஸிங்காக இருக்கும். 3 நம்பர்ஸுக்கும் நல்ல கெஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு டச்சஸை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ நம்மளுக்கு இந்த இன்றைக்கான நம்மளுடைய டோட்டோவுக்கு நேற்றுக்கு 30ஆம் தேதி ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அதோட நம்ம சார்ட்டர் கன்சலேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் மேலே எழுதியிருக்கேன், இங்கே எழுதிடுறேன். ஏன்னா இதை பார்த்துட்டு எல்லோரும் 4D அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. 4D = 2D டோட்டோ. இப்போ நம்ம 4Dலேருந்து எப்படி டோட்டல் நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு முன்னாடிலாம் தனித்தனி நம்பர்ஸாக எடுப்போம், அதாவது ஒரு நம்பர்ஸாக எடுப்போம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்ம ஜோடியாக எடுக்க போகிறோம். அப்படி உள்ள நம்பர்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான டோட்டல் நம்பர்ஸாக பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது 81-15 இருக்குது. ஸோ முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது 15 எடுப்போம். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த 15 எடுக்க போகிறது கிடையாது. அதனால் இதுலேருந்து நம்பர் வேண்டாம். அதுக்கடுத்து செகண்ட் ப்ரைஸில் 88-44. ஸோ 44 இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு அது வேண்டாம். இங்கே 21-76 சேம் தாங்க, 21 இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ சார்ட்டர் கன்சலேஷனுக்குள்ளே பார்ப்போம். 0571 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு இது தேவையில்லை. அதுக்கடுத்து இங்கே 0732 இது நம்மளுக்கு தேவை, 732ங்கிற பெயர். அதுக்கடுத்து இங்கே 11-14 இது நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து 14-29 இந்த பெயரும் நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து இங்கே 31-76 31 இருக்குது, ஆனால் 76 இதில் வேண்டாம். 34-94 இது நம்மளுக்கு வேணாம். அடுத்து நம்மளுக்கு 48-81 இதுவும் தேவையில்லை. 46-93 இது நம்மளுக்கு தேவையில்லை. 46 இருக்குது, ஆனால் வேணாம். இங்கே 48 இருக்குது, வேணாம். இங்கே 34 இருக்குது, வேணாம். இங்கே 31 இருக்குது, வேணாம். அதுக்கடுத்து இங்கே 59-4 இங்கே 4 இருக்குது, இருந்தாலும் வேண்டாம். இங்கே 41 இருக்குது, இருந்தாலும் வேண்டாம், ஏன்னா 95 இருக்குது. அதுக்கடுத்து இங்கே 12-18 இதை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 20 இருக்குது, அடுத்து 0 தான் இருக்குது, இது வேண்டாம். 21-27 இதை நம்ம எடுத்துக்கலாம். 20-21 இதையும் நம்ம எடுத்துக்கலாம். 38-59 38 இருக்குது, இருந்தாலும் இது வேண்டாம். 43-47 இதை நம்ம எடுத்துக்கலாம். 73-45 45 இருக்குது, இருந்தாலும் இது வேண்டாம். 67 இது தேவையில்லை. 97 இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸில் கிட்டத்தட்ட எத்தனை ஜோடி கிடச்சிருக்கு? 7 ஜோடி கிடச்சிருக்கு நண்பா. இதை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கீ நம்பர்ஸாக பயன்படுத்த போகிறோம். அதாவது இந்த ட்ராவுடைய G1 படி நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் 7-32. அதுக்கடுத்து 11-14. அதுக்கடுத்து 14-29. அதுக்கடுத்து 12-18. அடுத்தது 20-21. அதுக்கடுத்து 21-27. அதுக்கடுத்து 43-37. இப்போ நம்மளுக்கு டோட்டலாக இங்கே நம்மளுக்கு இந்த 2 நம்பர் எடுக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு மெத்தட் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல மெத்தட். இதில் அப்படியே ஜோடியாக கிடச்சிருக்கு. இதை அப்படியே எடுத்தோம்னா நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சிறுசு பெருசுன்னு தான் இருக்குது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பெருசு சிறுசாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 43-37. மற்றது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்முலில் தான் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது 2 நம்பர்ஸ் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 7 இதில் இல்லை, 32 இல்லை, 11 இல்லை, 14 இல்லை, 14 இங்கே 14 2 இருக்குது நண்பா.
ஸோ இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ 14 கீழே இறக்கிடலாம். ஜி 2 படி 14, 29 29 இல்லை, 12 12 இல்லை, 18 ஸோ 18 இல்லை, 20 20 இல்லை, 21 இங்கே இருக்குது, 2 தடவை இருக்குது நண்பா. ஸோ 21 கீழே இறக்கலாம். 21 அடுத்து 27 இல்லை, 43 இல்லை, 37 இல்லை. அப்போ நம்மளுக்கு இந்த ட்ராவலுக்கு கிடச்சிருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய G1 படி உள்ள 2 பெயர்ஸ். அதில் நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 14 21 இதை வந்து நம்ம வந்து செகண்டு, அதாவது 2வது ஆப்ஷனில் இதை வந்து நம்ம கீயை பயன்படுத்தலாம். கீயை பயன்படுத்தினோம்னா இங்கே 3 நம்பர்ஸாக இதை கொண்டு போகலாம். 3 நம்பர்ஸாக கொண்டு போகிறதா இருந்தால் 07 இங்கேருந்து நம்ம 14 எடுத்துக்கலாம். 1432 07 2132. அடுத்தது இங்கே 11 வச்சு ஒரு நம்பர் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 11 14 29 11 14 29. அதுக்கடுத்து 11 14 21 14 21 29. ஸோ இந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கடுத்து செட்டுகள், அதாவது 3 செட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 12 14 18 12 18 21. அதுக்கடுத்து 20 14 21. அதுக்கடுத்து 14 21 27 14 37 43 21 37 43. ஸோ இது வந்து நம்மளுக்கு 3 பெயர். ஏன்னா இந்த ட்ராவுடைய கீயாக நம்மளுக்கு இதிலேருந்து பிரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு 14 21ங்கிற ஒரு நம்பர் கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம 3 பெயர்ஸ் போடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸு எக்ஸு, இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸு எக்ஸு எக்ஸு. ஸோ காமனாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து 3 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் எனக்கு அதிகப்படியான நம்பராக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நம்பர் 2 நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் டோட்டோவுக்கும் 4Dக்கு நம்பர்ஸ் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த டோட்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 4Dலேருந்து தான் எடுத்திருக்கோம். புதன்கிழமை 4D வச்சு எடுத்துருக்கிறோம். இந்த மெத்தடில் நம்ம 4D = 2D தான் பயன்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 31/7/2025க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.